ரா ஆஃப்டர் பேக்லாஷ் நம்ம ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸை அக்னாலேஜ் பண்ணாரா? அது போக இன்னும் 2 வாரத்துல சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடக்க போகுது. அந்த பேப்பர் வியூக்கான ஸ்டோரி லைன் ப்ரோக்ரஷன் இது எல்லாமே எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். ஷோ ஓப்பனிங்கே பார்க்கிங் லாட்ல தான் காட்டுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் தன்னோட கார்ல இருந்து இறங்கி வராரு. ஆனா இவருக்காக ஆல்ரெடி நம்ம ஜெனரல் மேனேஜர் ஆடம் பேஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இன்னைக்கு நான் ஜேக்கப் ஃபாட்டுவை ஸ்டேடியத்துக்குள்ள அலோவ் பண்ண போறது இல்ல, ஏன்னா பேக்லாஷ்ல உங்க மேட்ச் முடிஞ்ச உடனேவே அவன் ரெஃபரியும் அட்டாக் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாம என்னையும் அவன் அட்டாக் பண்ணியிருக்கான். அதோட கான்சிக்வன்சஸா நான் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அதனால இன்னைக்கு அவனை நான் ஸ்டேடியத்துக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. உடனே ரோமன் ரெயின்ஸும் இன்னைக்கு எனக்கு ஜேக்கப் ஃபாட்டுக்கு நடுவில் அக்னாலஜ்மெண்ட் செரிமனி இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல, தோத்து போனவங்க ஜெயிச்சவங்களை அக்னாலஜ் பண்ணி ஆகணும் தான் நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். சோ அந்த செரிமனிக்காக அவன் இந்த ஸ்டேடியத்துக்குள்ள வந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்குள்ள ஜேக்கப் ஃபாட்டுவை கொண்டு வந்தது யாரு? நான் தானே. அப்ப ஜேக்கப் ஃபாட்டு மேல ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும், அவனை ஃபயர் பண்ணணும்னா அதையும் நான் தான் பண்ணணும். அதனால அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிராதன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் தன்னோட ரூமுக்கு போறாரு. அப்படியே இன்சைட் த ரிங் போனோம்னா நம்ம டீம் விஷன் ரிங்குள்ள வராங்க. எப்பயும் போல நம்ம பால் ஹேமன் தான் ப்ரோமோவை ஸ்டார்ட் பண்றாரு. பேக்லாஷ்ல நம்ம பிரான் பிரேக்கர் ஜெத்ரோலன்ஸை வின் பண்ணதை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் போன 2 வாரமா இந்த டாக் டீம் நோக்கி இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்ங்கிற ஒரு டீம் உள்ள வந்துகிட்டே இருக்கு. அதனால அவங்களையும் மார்க் பண்ணி கொஞ்சம் கலாச்சிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீமும் ரிங்குக்குள்ள வர இவங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன ப்ரோமோ பேட்டில் நடக்குது. ரிங்குக்குள்ள ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்குன்னா ரிங்குக்கு வெளியே நம்ம ஜோ ஹென்றி வராரு. அவரு கமெண்ட் டெஸ்க் மேல ஏறி நின்னு இந்த லோகன் பால் பத்தி வேற ஒரு பாட்டு எழுதி இருக்காருல, அந்த பாட்டை பாடிட்டு இருக்காரு. சோ உள்ளுக்குள்ள டீம் விஷனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது. எல்லாருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்கன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், டீம் விஷன் வர்சஸ் ஜோ ஹென்றி அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் 6 மேன் டாக் டீம் மேட்ச். அதுவும் இப்பவே ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு செம்மையான ஓபனர் மேட்ச். அது போக இது கொஞ்சம் லாங் மேட்ச். இந்த மேட்சோட ஃபோக்கஸ் என்னன்னா நம்ம பிரான் பிரேக்கரை ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா காட்டணும். மேட்ச்ல எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம பிரான் பிரேக்கருக்கு சூப்பர் ஸ்பியர், அதுவும் ரிங்குக்கு வெளியே போறதுக்கு ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகுது. நம்ம ஆஸ்டின் தியரி ரெஃபரியை டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இந்த மூமெண்ட்ல ஸ்பியர் போட்டலான்னு பிரான் பிரேக்கர் அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னருக்கு ஓடி வரான். கரெக்டா ஸ்பியர் போடுறதுக்கு பக்கத்துல வரும்போது நம்ம ஜெத்ரான்ஸ் உள்ள வந்து ஒரு சூப்பர் கிக் விட அவ்வளவுதான் பிரான் பிரேக்கர் ஃபிளாட். கரெக்டா இந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணி டாக்கின்ஸ் நம்ம ஆஸ்டின் தியரி ஒரு ரோல் ஓவர் பண்ணி பின் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஜோ ஹென்றி. அதுக்கப்புறம் நம்ம ஜெத்ரான்ஸ் ரிங்குக்குள்ள வராரு. டாக்கின்ஸ்க்கு கையை கொடுத்து அவனை எழுப்பி விட கரெக்டா இந்த மூமெண்ட்ல ரிங்கோட கார்னர்ல இருந்து பிரான் பிரேக்கர் ஸ்பியர் போட ஓடி வராரு. நம்ம ஜெத்ரான்ஸ் தெளிவா எஸ்கேப் ஆக அந்த ஸ்பியர் டாக்கின்ஸ் மேல போய் விழுகுது. கரெக்டா இப்ப மான்டாஸ்ஃபோர்ட் உள்ள வராரு. நம்ம டாக்கின்ஸ்க்கு அடிபட்டதுக்கு காரணமே நீதான் சொல்லி அவர் ஜெத்து கிட்ட சண்டை போட்டு ரிங்கை விட்டு வெளியே போறாரு. ஆக மொத்தம் நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கு ஜெத்ரான்ஸ்க்கு நடுவுல ஒரு புகைச்சல் புகஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. பை த பை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே எங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். எவ்ரி வீக் மினிமம் 3 வீடியோஸ் கண்டிப்பா டிராப் ஆகும். ரா ரிவ்யூ, ஸ்மாக்டவுன் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பிளைன்ட். சோ இது எல்லாமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். அடுத்து நம்ம இன்டர்கான்டினல் சாம்பியன் பென்டா ரிங்குக்குள்ள வராரு. கடந்த 2 வாரமா இந்த ஈத்தன் பேஜ்ங்கிற பையன் ரூசேவ் கூட சேர்ந்து பென்டாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதனால அந்த ஈத்தன் பேஜ் மட்டும் நீ ரிங்குக்கு டைரக்டா வா, நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும்னு சொல்லி பென்டா கூப்பிடுறாரு. கரெக்டா ஈத்தன் பேஜும் உள்ள வரான். ஆப்வியஸா இந்த ஈத்தன் பேஜ் ஏன் இது பண்றா நமக்கு தெரியும். அவனுக்கு அந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும். அதை பென்டா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன இந்த பெல்ட் மேட்ச் தான் வேணும், நான் இப்பவே தயார், வா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அவரு ரெடி ஆகுறாரு. பட் இந்த ஈத்தன் பேஜ் வந்து மிஸ் மாதிரி ஒரு கேரக்டர். நீ சொல்றப்பெல்லாம் நான் வரமாட்டேன், என்னோட டெர்ம்ஸ் தான் மேட்ச் நடக்கும். அதனால இன்னைக்கு நான் மேட்சுக்கு ரெடி கிடையாது. பட் இன்னும் 2 வாரத்தில் நடக்கக்கூடிய சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல மேட்சுக்கு நான் தயார்னு சொல்ல அந்த மேட்ச் ஃபைனலைஸ் ஆகுது. பட் இவங்களுக்குள்ள இந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ரூசே உள்ள வராரு. அவரு ஈத்தன் பேஜை பார்த்து உனக்கு முன்னாடி நான் தான் இந்த கியூல நின்று இருக்கேன், சோ எனக்கு தான் மேட்ச் வேணும் அவரு கேட்க, இப்ப ஜவான் ஈவன்ஸ் பையன் உள்ள வரான். அவன் இவங்க 2 பேர்த்தையுமே தள்ளிட்டு எனக்கு தான் மேட்ச் வேணும்னு கேட்கறான். ஆக மொத்தம் 4 பேர்த்துக்குமே ஒரு புகைச்சல் ஆகுது. இது என்ன பொண்டாட்டியா இல்ல போண்டாட்டியாடா, ஆளுக்கு அடிச்சுக்கிறீங்க. ஆக மொத்தம் 4 பேர் ரிங்குக்குள்ள வந்து பேசும்போது சின்ன வாக்குவாதம் ஆகுது. சோ மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. நம்ம ஈத்தன் பேஜுக்கும் பென்டாக்கும் சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல மேட்ச்ங்கிறது ஃபைனலைஸ் ஆயிருச்சு. சோ மிச்சம் இருக்கிறது ரூசேவ் ஜவான் ஈவன்ஸ் தான். சோ அவங்களுக்கு இப்பவே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு டிக்ளேர் பண்றாங்க. சோ இட்ஸ் ஜவான் ஈவன்ஸ் வர்சஸ் ரூசேவ். இது ஒரு செமையான மேட்ச். இந்த ஜவான் ஈவன்ஸ் பையனும் பாவம் புதுசா டெக்னிக் கண்டுபிடிச்சு விதவிதமான அட்டாக் எல்லாம் போடுறான். ஆனா ரூசேவோட சைஸுக்கு இது எதுவுமே எடுபடல. பாவம் அந்த பையன் அட்டாக் எல்லாம் பண்றான். ஆனா நம்ம மலமாடு மாதிரி அப்படியே நிக்கிறான். அந்த பையன் தான் அடிச்சிட்டு கீழே விழுகிறான். புவர் ஃபெலோங்க. பாவம் அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஸ்மாக் போடலான்னு ரிங் மேல ஏறினு எட்டி குதிச்சு வந்தா ரூசேவ் அழகா அவனை கேட்ச் பண்ணி அப்படியே ஸ்லாம் போடுறாரு. அதுக்கப்புறம் ரூசேவ் அப்படி இப்படின்னு அடிச்சு ரிங்க விட்டு வெளியே தள்ளி விட்டு இவரு ஓடி வந்து எட்டி குதிக்கிறாரு. இந்த டைம்ல கரெக்டா ரூசேவ் அடிவாங்க. அப்புறம் ரூசேவ் தூக்கி ரிங்குள்ள போட்டு இவரு தன்னோட ஸ்மாக் ஓஜி கட்டர் போட்டு இந்த மேட்சை வின் பண்றாரு. இந்த மேட்ச் மூலமா நமக்கு மொத்தம் 2 அவுட்கம். ஒன்னு இந்த ஜவான் ஈவன்ஸோட மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இன்னொன்னு ரூசேவை பரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல ரூசேவ் எந்த வகையான இன்டர்ஃபியரன்ஸுமே இல்லாம தோத்துட்டாரு. which
இமேஜ் இஸ் வெரி கிளீன். சோ ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரம் ரூசேவே இந்த கம்பெனி விட்டு வெளியே போகலாம். பாவண்டா AEW என்ன அப்படித்தான் பண்றீங்கன்னு சொல்லி இந்த மனுஷன் WWE மறுபடியும் வந்தாரு. உள்ள வந்து என்ன பிரயோஜனம்? இங்கேயும் வந்து அவளை பரிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ஜவான் இவன்ஸ் போர் ஃபெலோ இல்ல, இவர் தான் போர் ஃபெலோ. பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல. லானா அவரோட ஒய்ஃப் நம்ம ஒன்லி ஃபேன்ஸ்ல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சோ ஃபினான்ஷியலா தே ஆர் ஸ்டேபிள். அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம இயோஸ்கையும் ஆஸ்காவும் கட்டி பிடிச்சி பேசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஒரு அனிமி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மீம்ல கூட அப்பப்போ வருமே, யோ ஷிண்டே யோனி ஓ அப்படிலாம் வரும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கடைசி எனக்கு புரிஞ்சது ஒண்ணுதான். இயோஸ்கை ஆஸ்காவை பார்த்து தேங்க்யூ பாய்னு சொல்றாங்க. இவங்களும் பாய்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேடியத்தை மொத்தமா அதுவும் சூட்கேஸ்ல எடுத்துட்டு கிளம்புறாங்க. சோ ஆஸ்கா ரிட்டையர்மெண்ட் தான் பண்ணிருக்காங்கன்னு மீன் பண்றாங்களா என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரியல. மேபி சப்டைட்டில்ஸ் போட்டிருந்தா நமக்கு புரிஞ்சிருக்கும். பட் இது என்ன மீன் பண்றாங்க எனக்கு ஆக்சுவலா புரியல. ரெஸ்ட்லெஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் புரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பர்சனலா எனக்கு ஒரு 2 நிமிஷம் அனிமே ஓடுன மாதிரி தான் இருந்துச்சு. ஒண்ணுமே புரியல. அடுத்து நம்ம விமன் டாக் டீம் சாம்பியன் பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லா ரிங்குள்ள வராங்க. எப்படி இவங்க சண்டை போட போறது இல்ல, மைக் எடுத்து ஒரு 2 நிமிஷம் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு ப்ரோமோ. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே உள்ள வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு தான் அடுத்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வர மாதிரி ஸ்டோரி லைன் போகுது. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தேவையில்லாம ஒரு 5 நிமிஷம் ப்ரோமோ கொடுத்தாங்க, டைம் வேஸ்ட். கடைசி அவங்க 4 பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் டேக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லிவ் மார்கன் உள்ள வராங்க. சோ 3 பேர் சேர்ந்து இவங்க 2 பேர்த்த போட்டு பொளந்து கட்டுறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, இப்படி சும்மா வந்து ப்ரோமோ மட்டும் தான் கொடுப்பீங்கன்னா டாக் டீம் எதுக்குடா கொண்டு இவங்கள்ட்ட கொடுத்தீங்க? ஆல்ரெடி நீங்க எந்த ஒரு சாம்பியன்ஷிப் உருப்படியா நடத்துறது இல்ல. ஏதோ நயா ஜாக்ஸ் கிட்ட இருந்த வரைக்கும் அப்பப்போ அவங்க மேட்ச் போட்டாங்க, இல்ல அட்லீஸ்ட் மத்தவங்க மேட்ச்ல இன்டர்ஃபியர் பண்ணி அந்த பெல்ட் நாங்க வச்சிருக்கோம்னு காட்டிட்டு இருந்தாங்க. இவங்க என்னடானா ரெசல்மேனியா முடிஞ்சதுல இருந்து உள்ள வராங்க, ப்ரோமோ கொடுக்குறாங்க, போறாங்க. ஒரு டம்மியா வச்சிருக்கிறதுக்கு எதுக்குடா இவங்கள்ட்ட போய் பெல்ட் கொடுத்தீங்க? சரி ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வர சாட்டர்டே மெயின் இவென்ட்ல உங்களுக்கு மேட்ச் நடந்தா தயவு செஞ்சு இந்த டாக் டீம் பெல்ட் அவங்ககிட்ட இருந்து புடுங்கி ஜட்ஜ்மெண்ட் டே கிட்ட கொடுத்துருங்க. அவங்களும் வெட்டியா தான் வச்சுக்க போறாங்க. பட் ஸ்டில் பேக் ஸ்டேஜ்லயே செக்மெண்ட் வந்துட்டு இருக்கும், ஏதோ ஒரு ஸ்டோரி லைன் ப்ரோக்ரஷன் நடந்துட்டு இருக்கும். நான் பேஜுக்கு ரசிகன் தான், அதுக்காக இப்படி எல்லாம் நான் முட்டு கொடுக்க மாட்டேன். தப்புன்னு தான் சொல்லுவேன். அது அடுத்து ரோமன் ரெயின்ஸ் ஜிம்மி யூசோவும் ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. ஜிம்மி ரோமனை பார்த்து நம்மளுக்கு இன்னைக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் செரமனி தேவையா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஜேக்கப் பாட்டோ அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல, அவன் ரெபல் தான் பண்ண போறான். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு செரமனி வச்சு மறுபடியும் இந்த பேட்டில் பெருசு பண்ணுன்னு கேட்கிறாரு. பட் ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு ஒத்துக்கல. கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்க, அந்த கான்ட்ராக்ட்லயே தெளிவா போட்டிருக்கு யாரு தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அக்னாலஜ் பண்ணணும்னு. அதனால இதுல இருந்து நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு அவன் வந்து என்ன அக்னாலஜ் பண்ணணும், இல்லைனா இந்த மொத்த கம்பெனி விட்டு அவனை வெளியே தூக்கிடுவேன்னு சொல்றாரு. ஜிம்மி யூசோவும் சரி உனக்கு இதுதான் வேணும்னா நீ பண்ணு, நான் போய் ஜெய பாக்குறேன்னு சொல்லி ரூம் விட்டு வெளியே வராரு. அடுத்தது சோல் ருகா வர்சஸ் இயோ ஸ்கை. நான் ஒரு செமையான மேட்ச் எதிர்பார்த்தேன், பட் கிடைச்சது என்னமோ ஒரு சுமாரான மேட்ச் தான். இந்த மேட்ச்ல நிறைய இடத்துல சீக்வன்ஸ் மிஸ் ஆச்சு. இவங்க 2 பேருமே ஹை ஃபிளையர்ஸ் தான், அதனால நிறைய வெரைட்டியான மூவ்ஸ் கொடுக்கணும் இவங்களும் ட்ரை பண்றாங்க. பட் அது எதுவுமே ப்ராப்பரா கனெக்ட் ஆகல. எல்லாமே ரொம்ப சுமாரா தான் போய் முடிஞ்சது. சில மூவ் செட்ல அவங்க மேலேயே படல, பட் அடி வாங்கின மாதிரி விழுகுறாங்க. அது எப்படி இவங்க கால் இந்த பக்கம் கிராஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் அடி வாங்கின மாதிரி விழுகுறாங்க. பாக்குறதுக்கே கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்துச்சு. ஆனா இதே நேரத்துல ப்ராப்பரா கனெக்ட் ஆன மூவ் எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒரே வருத்தம் தான், இந்த சீக்வன்ஸ் மட்டும் கரெக்டா எல்லாமே சிங்க் ஆயிருந்துச்சுன்னா ஒரு பேங்கரான மேட்ச் நம்ம இந்த எபிசோட்ல பாத்துருக்கலாம். பட் நம்மளுக்கு மிஸ் ஆயிருச்சு. லாஸ்ட்ல சோல் ருகா தேவையில்லாம ஸ்மாக் போடுறேன்னு சொல்லி போய் ஜம்ப் பண்றாங்க. யூஎஸ்கே அந்த இடத்துலயே இல்ல, அவங்க 1 அடி தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தேவையில்லாம இந்த பொண்ணு ஸ்மாக் போட்டு கீழே விழுக அவங்க அப்படியே ரோல் ஓவர் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் இயோ ஸ்கை. நான் தான் சொன்னேன்ல நிறைய இடத்துல சீக்வன்ஸ் ஒழுங்கா செட் ஆல சொதப்பலா போச்சுன்னு. இந்த கடைசி பார்ட் கூட சொதப்பலா தான் முடிஞ்சது. அடுத்து மீண்டும் ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம ஜே யூசோப் ஜேக்கப் பாட்டுக்காக பார்க்கிங் லாட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா இவர்கிட்ட பேசுறதுக்காக ஜிம்மி வராரு. நானும் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட எத்தனையோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா இந்த செரிமனி நடந்தாங்கன்னா அவன் ரொம்பவே புடிவாதமா இருக்கான். நம்மளாலேயே ஒன்றும் பண்ண முடியாது, என்னதான் நடக்குது நம்ம பார்ப்போம். சரி ஜேக்கப் வந்த உடனே நீ ப்ராப்பரா அவனை கூட்டிட்டு வா, நான் ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. வர்ற சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல இவங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. சோ அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்களுக்கு பின்னாடி வந்து செத் ராலின்ஸ் நிக்கிறாரு. செத் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை பார்த்து நீங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவை, சோ நம்ம எல்லாருமே ஒரு டீமா செயல்பட்டாகணும்னு கேட்கிறாரு. ஆனா மான்டாஜ் ஃபோர்டுக்கு இதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஜெத்தை பார்த்து நீ WWE ஒரு மிகப்பெரிய பிளேயர், நீ டாப் டயர் லிஸ்ட்ல இருக்க, ஆனா இந்த கம்பெனிக்குள்ள உன்னை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அது என்ன தெரியுமா? எக்காரணத்தை கொண்டு ஜெத் ராலின்ஸை மட்டும் நம்பிராதன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. சோ உன்னை நம்பி ஏமாறக்கு நான் ரெடி கிடையாது, தயவு செஞ்சு எங்களோட வழியில உள்ள வராதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. சோ நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா ஜெத் ராலின்ஸ் இன்னுமே டீம் விஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. பட் தனியா அவரால் போனா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால அவருக்கு சில ஆட்கள் வேணும்னு சொல்லி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸை நோக்கி வராரு. ஆனா இவங்க அவர் கூட மேட்ச் ஆகாம கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. இது ஒன்னு அடுத்தடுத்து எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுங்கிறது நெக்ஸ்ட் வீக்ல தான் நமக்கு தெரியும். அடுத்தது ஓபா ஃபெமி ஓபன் சேலஞ்ச். சரி இவரை சேலஞ்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிளேயர் வெளியே வருவார்னு பார்த்தா நம்ம ஜெனரல் மேனேஜர் வெளியே வராரு. பேக் ஸ்டேஜ்ல எந்த பிளேயருமே உனக்கு ஆப்போனண்டா வர்றதுக்கு ரெடி கிடையாது, சோ எனக்கு வேற வழியே இல்ல, இந்த ஓபன் சேலஞ்சை நான் கேன்சல் பண்ணி ஆகணும்னு சொல்ல ஓபா ஃபெமிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ரிங்க விட்டு அப்படியே இறங்கி பேக் ஸ்டேஜ் நோக்கி போறாரு. மத்தவங்க வரலன்னு என்ன நானே அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எவன் என் கண்ணில் போறான் அவன் அடிச்சு இழுத்துட்டு வர போறேன்னு பின்னாடி போக பாவம் இந்த லாஸ்ட் கார்சன் ஒரு டீம் இருந்துச்சுல, இவனுக்கு 2 பேருமே
பேருமே அமைதியா வேற ஒரு 2 பொண்ணு கூட கடலை போட்டு நின்னுட்டு இருக்கானுங்க. அநியாயங்க, அவனுல போய் அடிச்சு உள்ள இழுத்துட்டு வரான். அதுவும் எப்படி 2 பேர்த்தையும் அடிச்சு அழகா தூக்கிட்டு வந்து ரிங்குக்குள்ள மலாக்கா போட்டாச்சு. உடனே பெல் அடிக்குது. 2 vs 1 ஹேண்டிகேப் மேட்சா இது மாறுது. 2 பேர்த்தும் போட்டு பலமான அடி. அவனுங்க பாவங்க வேற ஏதோ எதிர்பார்த்து பின்னாடி கடலை ஓட்டிட்டு இருந்தான். அவனை கூட்டிட்டு வந்து இந்த மலமாடி இப்படி முட்டுனா என்ன அவனால பண்ண முடியும்? கொத்து போராட்ட மாதிரி கொத்து 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 கொத்தி கடைசியில் தன்னோட ஸ்மேக்க போட்டு இந்த மேட்சை வின் பண்றாரு ஓபா ஃபெமி. எனக்கு லாஸ்ட் காஸ்ட் அவன் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குங்க. யாராச்சும் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் முன்னாடி இப்படி அடி வாங்கினா எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும். டேய் ஓபா ஃபெமி, அவனுக்கு 2 பேர்த்தோட சாப்பு ஒன்று சும்மாவே விடாதுடா. அடுத்து டாமினிக் மிஸ்டீரியோ vs எல் கிராண்டே அமெரிக்கானோ ஃபார் AAA மெகா சாம்பியன்ஷிப். டாமினிக் மிஸ்டீரியோக்கு இந்த மாதிரி மேட்சஸ் அப்பப்ப ரெகுலரா கொடுங்க. பாவம் நல்ல ஸ்கில் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற பையனை இந்த ஜட்மெண்ட் டே டீமுக்குள்ள வச்சு மேட்சே கொடுக்காம வெறும் பேக் ஸ்டேஜில் டம்மியா நிக்க வச்சு போக வைக்கிறீங்க. நீங்க ஒருத்தர் பெரிய ஸ்டாரா பில்ட் பண்ணணும்னா அவனுக்கு ரெகுலரா மேட்சஸ் கொடுங்க. பாருங்க, இன்னைக்கு மேட்ச் கொடுத்தனே ஒரு செமையான மேட்ச் அந்த பையன் கொடுத்துட்டான். அது சரி, நல்ல மேட்சஸ் கொடுக்க பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி. நீங்க தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது இல்லையே. அவனோட மொமெண்டத்தை மொத்தமா குறைச்சு கடைசியா கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிடுறீங்க. அது சரி, நம்ம எல்ஏ நைட் எங்க? கடைசியா அந்த மனுஷன் நம்ம எப்பதான் பார்த்தோம்? ரெசல்மேனியா முடிஞ்சு அடுத்த ஒரு வாரம் வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளையே காணங்க. சரி, நம்ம மேட்சுக்குள்ள வருவோம். மேட்ச்ல ஒரு பாயிண்ட்ல ரிங்குக்கு வெளியே 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. அது கரெக்டா அந்த ரிங்கோட ஸ்டேஜ்ல இந்த எல் கிராண்டே அமெரிக்கானோ ஓடி வராரு. டாமினிக் மிஸ்டீரியோ கீழே படுத்து அப்படியே காலை வச்சு ஒரு உந்தி விட்டாரு பாருங்க. பறந்து போய் ரிங் போஸ்ட் அடிச்சு அந்த பக்கம் விழுந்தான். அந்த சீக்வன்ஸே நல்லா இருந்துச்சு. அது போக நமக்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, மே 30ஆம் தேதி இந்த எல் கிராண்டே அமெரிக்கானோ வர்சஸ் ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ மாஸ்க் வர்சஸ் மாஸ்க் மேட்ச் நடக்க போகுது எங்க AAAல. சோ அந்த மேட்சோட ஆப்போனண்டா இருக்கிற ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ இந்த மேட்ச்ல இன்டர்ஃபியர் பண்றாரு. அதுவும் அந்த ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ சிங்கிள் எல்லாம் கிடையாது, 3 பேர் தான் வந்திருக்கான். சோ இந்த எல் கிராண்டே அமெரிக்கானுக்கு ஹெல்ப் பண்ண இவரோட அடியால் 2 பேர் வராங்க. சோ ஆக மொத்தம் ரிங்குக்கு வெளியே ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா ரிங்கோட கார்னர்ல இந்த 2 எல் கிராண்டே அமெரிக்கானோ அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அப்படியே அழகா வந்து ஒரு 619 போட்டு உடனுக்குடன் தன்னோட இன்னொரு ஸ்மாக் ஃப்ராக் ஸ்பிளாஷ் போட்டு பின்ஃபால் பண்றாரு. சோ இந்த மேட்சோட வின்னர் ஸ்டில் AAA மெகா சாம்பியன் டாமினிக் மிஸ்டீரியோ. அடுத்தது தி மெயின் இவென்ட் அக்னாலேஜ்மென்ட் செரிமனி. நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் ரிங்குக்குள்ள வராரு. அவர் கூடவே ஜிம்மி யூசோவும் வராரு. ஆஸ் யூசுவல் எப்பயும் போல மைக் எடுத்து ஆடியன்ஸ் பார்த்து அக்னாலேஜ் மீ கேக்குறாரு. ஆடியன்ஸும் எல்லாருமே ஒன் அப் பண்றாங்க. பட் இந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே எல்இடி ஸ்கிரீன் காட்டுறாங்க. அதுவும் கரெக்டா பார்க்கிங் லாட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஒரு கார் வந்து நிக்குது. உள்ள இருந்து ஜேக்கப் பாட்டு வராரு. கரெக்டா அந்த பார்க்கிங் லாட்ல தான் நம்ம ஜேயூஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. சோ ஜேக்கப் பாட்டு வந்த உடனே அவர் கூடவே தான் இவரு வராரு. அந்த முழு ஜர்னியுமே ஜேக்கப் பாட்டு கிட்ட கோவப்படாத, கொஞ்சம் நிதானமா யோசி, அவசரப்பட்டு முடிவெடுத்து இந்த கம்பெனி விட்டு போற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் ஆயிருப்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கேட்டுட்டே தான் வராரு. பட் இவர் சொல்றது எதுவுமே ஜேக்கப் பாட்டு காதுலயே போட்டுக்கல. கரெக்டா ரிங்குக்கு என்டர் ஆவாங்கல்ல அந்த கொரில்லா பொசிஷன், அந்த இடத்துக்கு வந்த உடனே ஃபாட்டுக்கு டென்ஷன் ஆயிருது. போட்டு ஜேயூஸோ அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்இடி ஸ்கிரீனை தாண்டி உள்ள போனா ஜிம்மி யூஸ் அங்க நின்னுட்டு இருக்காரு. ஜிம்மி யூஸோக்கு ஒரு அடி. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள போனா ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் பாட்டோ மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பாட்டு ரோமன் அடிச்சு ரிங்க விட்டு வெளியே தள்ளி விட கரெக்டா மனுஷன் வெளியே போய் அங்க இருந்து ஒரு ஸ்டீல் சேர் எடுத்துட்டு உள்ள வராரு. அந்த சேரை வச்சு ஜேக்கப் பாட்டு முதல்ல ஒரு 10 அடி விழுந்திருக்கும். மாங்குன்னு அடிக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு டைம் அவர் அடிக்கும் போது ஒழுங்கா என்ன அக்னாலேஜ் பண்ணு, இல்ல இந்த கம்பெனி விட்டு மொத்தமா உன்னை துரத்திடுவேன்னு சொல்லிதான் அடிக்கிறாரு. அப்புறம் கடைசியா தன்னோட ஸ்பியர் போடலான்னு ஓடி வந்தா கரெக்டா ஜேக்கப் பாட்டு தன்னோட டாங்கன் டெட் கிரிப் போடுறாரு. ரோமன் ரெயின்ஸ் பிளாட். அதுக்கப்புறம் ரிங்குக்கு வெளியே போய் மறுபடியும் கொஞ்சம் சண்டை நடக்குது. இப்ப அந்த கிரிப்ல இருந்து எஸ்கேப் ஆகி சூப்பர்மேன் பஞ்ச் போடலான்னு பார்த்தா அவர் அப்படியே கேட்ச் பண்ணி மறுபடியும் ஒரு கிரிப். அப்புறம் ரோமனை தூக்கி அந்த கமெண்ட்ரி டெஸ்க் மேலேயே ஒரு பவர் பாம் டெஸ்க் உடைஞ்சிட்டு விழுகிறாரு. சரி இதோட முடிஞ்சிருன்னு பார்த்தா அதுக்கப்புறமும் ரோமன் ரெயின்ஸ்க்கு அந்த டெத் கிரிப் போடுறாரு. ரெஃபரி, செக்யூரிட்டி, ஜெனரல் மேனேஜர் எல்லாரும் வந்து கெஞ்சி கூத்தாடிதான் ஜேக்கப் பாட்டு அனுப்புறாங்க. அவரு ரிங்குக்குள்ள ஏறி நின்று அந்த பெல்ட் எடுத்து லைட்டா அந்த பையன் நக்கி பாக்குறான். அட ஆமாங்க, இந்த காஞ்சனா படத்துல பேய் நக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த பெல்ட்டை நக்கிட்டு ஆடியன்ஸை பார்த்து அந்த பெல்ட்டை தூக்கி காட்டிட்டு ரிங்க விட்டு வெளியே போறாரு. சரிடா சாமி, இந்த செக்மெண்ட் முடிஞ்சது இவனுக்கு தப்பிச்சாங்கன்னு பார்த்தா ஸ்கிரீனு கிட்ட போனோம் மறுபடியும் ஓடி வரான். கரெக்டா ரோமன் ஜேயூஸோ ஜிம்மி யூஸோ இந்த டர்ன் பக்கல் மேலதான் அப்பாடான்னு எந்திரிச்சு நிக்கிறானுங்க. இந்த மனுஷன் ஓடி வந்து ஒரு முட்டு, அவ்வளவுதான் 3 பேருமே முடிஞ்சானுங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப் பாட்டு முடிஞ்சா என்ன அடிச்சு அக்னாலஜ் பண்ண வெயிடான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதோட இந்த ஷோவும் செக்மெண்ட்டும் முடியுது. ரெஸ்லர்ஸ் இன்னும் 2 வாரத்தில் நமக்கு சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடக்க போகுது. அந்த பேப்பர் வியூக்கு நம்ம WWE எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சற்று தொங்கல் போல தான் இருக்கும். அதோட விளைவா ராவும் சரி ஸ்மாக்டவுனும் சரி ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்க போகுது. இதை வச்சு நீங்களே சொல்லிடலாம் இந்த வார எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ், நீங்க இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ஜேக்கப் பாட்டு இன்னும் ஸ்டோரி லைன் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.